ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராம்நாட்டில் உள்ள கோல்டன் மார்க்கு இன்றைக்கி சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்து கேம்ஸ் அப்புறம் பல சாப்பாடுலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம மால்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். காலையில் சீக்கிரம் வந்துருச்சதுனால நம்ம ஒன்றுமே சாப்பிடல. இப்போ போய் நம்ம போய் சாப்பாடாக சாப்பிட போகிறோம். வாங்க போய் போகலாம். இப்போ நம்ம போய் சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே முன்னாடி நான் வந்திருக்கேன். இங்கே வந்து எல்லா கடமும் ஓப்பனில் இருக்கும். இப்போ எல்லா கடமும் க்ளோஸில் இருக்குது. இப்போதைக்கு இந்த மாதிரி பல்ல ஆஸ்பத்திரி, அதே மாதிரி இந்த மாதிரி புர்கா ஷாப்பு, அப்புறம் இந்த சாப்பாடு கடையில் தான் ஓப்பனில் இருக்குது. மற்ற எல்லாமே க்ளோஸில் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஃபிஷ்பா இருக்குது. அப்புறம் அவங்க உள்ளக்க வந்து கேம்ஸ்லாம் இருக்குது. அதுலேயும் சில கேம்ஸ்லாம் ஒர்க் ஆகாமல் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே இங்கே ஆஃபில் தான் வச்சுருக்காங்க. எதுவுமே இங்கே ஒர்க் ஆகாம மாதிரி வைக்கிறேன். துப்பிடுச்சு. என்ன தம்பி, என்னாச்சு? துப்பிடுச்சு ஏதோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்க சுத்தி பார்த்து போக அடிச்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம ஃபன்லாக்குள்ள போகலாம். வட போச்சே. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆசை விளையாட வந்தோம். ஆனால் இங்கே எதுவுமே முக்கியவாசியான ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்லை. எல்லாமே ஆஃபில் வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃபில் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேம் விளாட்ணுன்னா கார்டு எடுத்து காசு கட்டி கார்டு எடுத்து அதை வச்சு நீங்கள் விளாட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ரீசார்ஜ் பிளான் என்னென்னா அந்த பிளான்ஸு இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் கார்டை கொடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். அங்கே வந்து டபுள் டவுன் மில்க் ஐஸ்கிரீம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க போகிறோம். நம்ம ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்து போகிறோம். இங்கே தான் ஐஸ்கிரீம். ஆல்ரெடி கழிச்சு வரல. சூப்பராக இருக்கு. உள்ள பபிள் கம் நினைக்கிறேன். அப்படியே அது சூப்பர் ஃப்ளேவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் பத்தலைன்னு நம்ம ஜூஸ் வாங்கியிருக்கோம். இந்த ஜூஸ் வாங்கி நம்ம குடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஜூஸ் சாப்பிட்டோம். அது சாப்பாடுக்கு பத்தாது. இப்போ நம்ம வெளியே போய் தான் ஒரு கடையை கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிட்ணும். வாங்க போகலாம். அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாலை விட்டு வெளியே போயாச்சு. இப்போ வெளியே போய் எங்கேயாவது போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு அப்படியே ராம்நாத் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பொன்னி மெஸ்ஸுக்கு வந்திருக்கோம். ராம்நாத் பொன்னி மெஸ். இதுக்கு முன்னாடி அத்தானிக்கு வந்து வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ திரும்பி அங்கே வந்து சாப்பிட வந்திருக்கோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி. நான் முன்னாடி இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன். என்ன டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட் அப்படியே ரீமெண்ட் இருக்கேன். சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும். பொன்னி மெஸ்க்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நடந்த போகிற இடம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கிற வட்டாரம் ஃபுல்லாக. அதாவது இங்கேருந்து அப்படி சுற்றி அங்கே வரைக்கும் ஃபுல்லாக இந்த கலெக்டர் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து எஸ்ஐ ஆஃபீஸு அது மாதிரி மற்ற எல்லா ஆஃபீஸும் இந்த வட்டாரத்தை ஃபுல்லி சுத்தாக இருக்குது. இங்கே சுற்றோம்னா அப்படி சுற்றி அங்கிட்டு வந்துக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இயற்கையாலே படைக்கப்பட்ட இடம் மாதிரி அப்படி சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, இங்கே பாருங்க, இந்த மரம்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ஆஃபீஸாக இருக்கிற இடம். இப்படி போனீங்கன்னா இப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அப்படி சுற்றி வந்துக்கலாம். அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல வாக்கிங் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். அப்படியே பீஸ்ஃபுல் மைண்ட் மாதிரி இருக்கும். வந்தீங்கன்னா போலீஸ் யூனிவர்சிட்டி ட்ரைனிங் செக்ஷன்லாம் இருக்குது. இங்கே தான் வந்து போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. ராம்நாட்லேயே தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வர வழியில் ஸ்மார்ட் பஸார் இருந்துச்சு. அப்படியே வாங்க நம்ம ஸ்மார்ட் பஸாருக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்மார்ட் பஸாருக்கு நம்ம உள்ளே போகிறோம். வாங்க, இதை போய் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு பார்த்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் திரும்பி ஞாபகம் வருது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் விட்டு எடுக்கிறது யாருக்கு பிடிக்கும்? அது இல்லாமல் இந்த கரண்டியை வேறு செயினில் வேறு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த கண்ணியை விரண்டியை எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? அப்படியே கையை விட்டு பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது இந்த ஃபீலிங்கு. நிறைய தானியங்கள்லாம் நிறைய இருக்குது. தொடவும் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள்,
ஏய் ஏய் இது என்னது வித்தியாசமா இருக்கு. ஆசிகா இது என்னவா இருக்கும்? இது என்னன்னு கேட்டான். இங்க பேர் பாத்தீங்கன்னா குருணை அரிசின்னு போட்டிருக்கு. அப்படி இது என்னன்னு கேட்டா அப்பளம்ன்றாங்க. ஷாக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உடச்சு போட்டா உடையுமா? உடையல. இங்க வந்து புளி அங்க தட்டு வடை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கை வச்சு பண்றது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ரெண்டு இருக்கா? சரி, ஒன்று பெருசு ஒன்று சிறுசாசிக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகா பார்க்கும்போது எனக்கு சிவாஜி படம் தான் ஞாபகம் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பல வகையான அரிசியெல்லாம் இங்க நிறைய வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ப்ளீஸ் டோடா டீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அறியாம இந்த இதை மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாழைப்பழம் நிறையா இருக்குது. இந்த வாழைப்பழம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா பெரிய பெரிய வாழைப்பழம்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இந்த கட்டைப்பயிர் என்னன்னு தெரில, தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கானு, அப்புறம் ஆரஞ்சு பழம்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வெயிலுக்கு சில்லுன்னு ஜூஸ் குடிக்கலான்னு நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கிட்ட போய் 2 ஸ்மூத்தி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எனக்கு ஒன்று, எங்கள் அக்காவுக்கு ஒன்று. ஸ்மூத்தி ஃபஸ்ட்டு காசு கட்டிட்டு தான் குடிக்கணுமா, அதோட நாங்கள் காசு கட்டுற இடத்துக்கு போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்பிட்லாம் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஸ்நாக்ஸ்லாம் ஃபெரோ ரோச்சஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் மலேசியாவில் ஃபேமஸான சாக்லேட். அத்தை ஊர்லேருந்து வரும்போது இந்த இதுதான் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. அது அப்படியே நான் சாப்பிட பிடிக்கும். அப்புறம் ஆர்பிட்டில் நான் எது வாங்கிட்டோன்னா இந்த மின்ட் ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கோம். 45 ரூபா, பக்காவாக இருக்கும். அப்புறம் அக்கா வந்து மின்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த காட்டுறேன் பாருங்கள், அக்கா எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கலர்ஃபுல் மென்டோஸ் சூப்பராக இருக்கும். இதுவும் வாங்கிட்டு அப்புறம் மென்டோஸும் வாங்கிட்டு அப்புறம் மில்கி பார் எங்கள் அக்கா கேட்டாங்க. நல்லா குண்டு உள்ள மில்கி பாரை தூக்கிட்டு அப்புறம் நம்ம பில்லு போட போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஜூஸ் எடுக்கலாம் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே ஸ்மூத்தே இல்லை, ஒரே கேஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம திரும்பி அங்கேயே போகிறோம், வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரை ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே பிளேட்லாம் திருப்பி இருக்குது, சும்மா திறக்க முடியல. இருங்க வரேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவங்க கட்டை யாரும் எடுத்துட கூடாதுன்னு இப்படி வச்சிருக்காங்க. சரி, நம்ம திரும்பி ஸ்மூத்தே எடுக்க போகிறோம். உள்ள எழுத இருக்கும், அப்பதான் சில்லுன்னு இருக்கு. டேட்டு பார்த்துக்கோங்க ஆசிக்கா. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மூத் வாங்கியாச்சு. இப்போ நம்ம குடிக்க போகிறோம். நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீழ் செக்ஷன் ஃபுல்லாக சுற்றியாச்சு. இப்போ நம்ம ஆல் செக்ஷன் போகும். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு தெரியுதா? அன்னைக்கு இல்லாஹிமாங்க இந்த வீடியோ பிடிச்சோமே அதே. நீங்கள் மேல் செக்ஷன் வந்தீங்களா, இங்கே ஃபுல்லாக ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸாக இருக்குது. ஷாம்பு, சோப்பு, ஃபேஸ் மாஸ்க், பவுட்ரு, பாடி லிக்விடு எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, பெர்ஃப்யூம்ஸ்லேயே ஒரு ரேக் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. இது வந்து கல்யாணத்துக்கு அரங்கேற்கப்படுற வீட்டு மாலை. அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. கலரா இருக்கு. என்ன சிம் பாக்குற? வீட்டுக்கு தேவையான ஜாமான் பார்த்துட்டு இருக்கியே. ஏரியல் ஒரே பாஸ். நான் பூனைக்கு அப்புறம் நாய்க்குலாம் சாப்பாடு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம போகும்போது தேர்ட் ஃப்ளோர். இங்கே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆசைக்கு எங்கே பாருங்க, நோட்லாம் இருக்கு. பை ஒன் கெட் ஒன்லாம் ஆஃபரில் இருக்கு நோட்லாம். எவ்வளோ கண்டுபிடி? எவ்வளோ இந்த கட்டி எவ்வளோ இருக்கும்? என்ன 80 ரூபா இருக்குமா? 500 ரூபா. எது போடுறாங்க இல்லையா? நல்லா ஏசி மட்டும் போட்டுறாங்க. இருக்கு எங்க பாருங்க. சின்ன குழந்தை விளையாட்டு ஜாமான் செக்ஷன் பார்த்தா சின்ன பிள்ளைங்க பாத்தியா? ஆமா, நீங்க பாத்தீங்களா? காத்து ஒண்ணு நினைக்கிறேன். ஆசையும் சின்ன பிள்ளையாக மாறிய தருணம். இங்க பாத்தீங்களா நிறைய இருக்கு. யோகா மேட்லாம் இருக்கு. இது பொம்மை. இது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆசையும்? என்ன ஒரு 300 ரூபா? 300 ரூபா இல்ல, அப்ப 1000 ரூபா. ஆத்தாடி, அப்படியே வாங்க போயிரும். பை பை. என்னது இது? இது போல அழகா ஏய் நல்லா இருக்கு. பாருங்க, மொட்டத்தனமா நாயா இருக்கு. ஆசைக்கு எல்லாம் பார்த்தா பயந்துருவாங்க. நாயை பயப்படுறேன்.
ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இது வந்து இது ஸ்க்ரூ டிரைவர் கம்ப்ளீட் செட்டப். இல்ல இது ஓபன் பண்ணுங்க. இப்போ நம்ம லெஃப்ட் ரைட் கீழே போறோம். இங்க பாருங்களேன், கோல்டன் கலர் ஸ்பூன், கோல்டு ஸ்பூன், தங்கத்துல சாப்பிடுறேன். பாட்டில் ஓப்பனர். நம்மளோட ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு நீங்க ஸ்மார்ட் பஸ் விட்டு வெளியே வந்துட்டு இந்த சைடு போய்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்புறம் நிறைய கடைலாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஊஞ்சல்லாம் விற்கிறாங்க. உட்கார்றதுக்கு பாப்பாக்கு சேர் இருக்கு, பாப்பாக்கு உட்கார சேர் இருக்கு. அப்புறம் குழந்தைக்கு ஊஞ்சல் இருக்கு. பெரியவங்க உட்கார கூட சேர் இருக்கு. தொட்டி ஆட்டி பார்க்கலாமா? ஆட்டி பார்க்கலாமா? சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கொசுவலை ஹெல்மெட் எல்லாம் இருக்கு. கொசுவலை சூப்பரா இருக்கு. டென்ட் மாதிரியே இருக்கு அப்படியே. இது எல்லாமே அடுப்படிக்கு போடுற தரை. கலர் கலரா நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் போட்டுக்கலாமா? இந்த இடம்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பஸாருக்கு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அப்படியே ரோட் சைடு மேலேயே இருக்கு. அப்படியே ரோட் சைடு மேலே எல்லா கடையுமே இருக்கு. இங்க அன்னைக்கு நாங்கள் ஹிலாகி போனப்ப எல்லா விலையும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்மார்ட் பஸார்லாம் எல்லாமே கூடையா இருக்கு. கொஞ்சம் விலை கூடையா இருக்கு எல்லாமே. இது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ராமநாதத்தில் இருக்கு. இதான் இந்த இடம். இதுதான் இந்த வைல்ட் லைஃபோட என்ட்ரன்ஸு. இங்க வந்து படுக்கிறதுக்கு ஊஞ்சல் வைக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரிலாம் எங்க ஊர்ல இல்ல. இங்க தான் நான் பாக்குறேன். ராமநாதபுரத்துல தான் நல்லா பாத்துக்கிட்டு. செடிக்கு தண்ணி அடிக்கிற இது பைப்பு. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டு நிறைய வச்சிருக்கேன். எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லா பாட்டும். பாட்டி நல்லா இருக்கீங்க? பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இந்த மாதிரி கூடலாம் வைக்கிறாங்க. சில அதே அந்த மாதிரி கடை தான் இருக்கு. ஸ்மார்ட் பஸார்ல இருந்து நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கடை இருக்கும். நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்க நொங்கலாம் வைக்கிறாங்க. ஆசிக்கா நொங்க வேணுமா? நம்ம அண்ணன் நொங்க சூப்பரா வெட்டுறாங்க பாருங்க. நொங்கு வாங்க போறோம் எல்லாரும். ஹைட்ரேஷன் பண்ணுங்க. உங்க குளிர்ச்சி கல்லுச்சி வெயிலா இருக்குல்ல. வீட்டுக்கு நொங்க வாங்கியாச்சு. வீட்டுக்கு போய் நல்லா ஊற்றி சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னா மீண்டும் நம்ம இலாஹிக்கே வந்திருக்கோம். அதுக்கு இலாஹிக்கே திரும்பி வந்திருக்கோம். நமக்கு லக்கிஸ்டான கடை. வாங்க இப்போ உள்ள போகலாம். கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மணி வந்து சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் ஜூஸுக்காக ஒரு அரை மணி நேரமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் இன்னும் கிடைக்கவே இல்லை. இங்கே ராம்நாட்டில் எல்லாம் ஓவர் விலையாக இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸுக்காக தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். வாங்க போவோம். ஒரு கடையை ஏறி இறங்கிட்டோம். இப்போ இன்னொன்று கடை இதுக்குள்ளே ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கான்னு போய் கேட்கணும். வெயில் அலைஞ்சடைஞ்சு இப்போ ஏசியில் வர மாதிரி சில்லுன்னு குளுகுலு. ஃபைனலாக ஒரு கடை செட் ஆயிடுச்சு. இங்கே நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க போகிறோம். இங்கே எத்தனை ஜூஸ் இருக்கு. ஃப்ரெஷ் ஜூஸ்க்காக அலைஞ்சு கடைசியில் ஒரு கடையை கண்டுபிடிச்சாச்சு. நான் சூஸ் பண்ணுவது வாட்டர்மெலன் ஜூஸ் வேணுமா ஆசிம்க்கு? ஐஸ்கிரீம் எல்லாமே. ஐஸ்கிரீம் நிறைய இருக்கு. இது வந்து ஃப்ரைடு சிக்கன்ஸ்லாம் தனியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு வாட்டர்மெலன் ஜூஸும் ஒரு ஜிகர்தண்டாவும் சொல்ல போகிறோம். ஜிகர்தண்டா வந்துருக்குது. ஓகேவா இருக்கு. ஓகே மதுரை அளவுக்குலாம் இல்லை. நெக்ஸ்ட் வாட்டர்மெலன். இது ஓகே. இது ஜிகர்தண்டா விட கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடிச்சாச்சு. அந்தளவுக்கு நல்லா இல்லை. எதுவுமே அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ரெண்டுமே ஓகேவா தான் இருக்கு. அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜூஸ்லாம் குடிச்சாச்சு. ராம்நாட்டில் ஆனந்துக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா ஹஜ் பத்து நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். வாங்க போகலாம். நம்ம ஆனந்துக்கு வந்தாச்சு. வாங்க இப்போ போகலாம். ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான செக்ஷன் தான் ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மென்ஸுக்கான செக்ஷன் மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கீழ் ரேக் ஃபுல்லாக உமன்ஸுக்கான செக்ஷன், மேல் ரேக்கில் தான் மென்ஸுக்கான செக்ஷன். எனக்கு தான் பகிர்ந்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழிச்சு லிஃப்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம போக போகிறோம். 3வது செக்ஷனில் தான் பசங்களுக்கான எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த சட்டையை தான் எடுக்க போகிறோம். பச்சை கலரில் வாங்கியாச்சு. ஷாப்பிங் டன். உங்களுக்கு காத்தடிக்குது என்ட்ரன்ஸ் முன்னாடி. சூப்பராக இருக்குது. ஷாப்பிங் முடிஞ்சு இப்போ நம்ம அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டை சுற்றி பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்தம் ஷாப்பிங் பண்ணிட்டு இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் நான் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. ஏகப்பட்ட கடை இருக்குது.
நிறைய கடைகள், அதே மாதிரி இந்த தெருவே அந்த துணி கடை நிறைஞ்சு இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் துணி கடை மட்டும்தான் இருக்கும். மினி சென்னை ராமநாடு. இங்க பாத்தீங்கன்னா குட்டீஸ்னு சொல்றது இருக்கு, அஜாந்தா குட்டீஸ். இங்க வந்து சின்ன குழந்தைக்கான தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கு. ஃபுல்லா இங்க ட்ரெஸ் கடை தான் அதிகமா இருக்கு. வந்தீங்கன்னா நல்லா ராம்நாட்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படியே நம்ம நடந்து போனோம்னா இங்க வந்து ஏதோ ஒரு பெட்டி கடை இருக்கு இந்த சந்துக்குள்ள. வாங்க போய் பார்க்கலாம். அம்மு ஃபுட் கார்ட்ஸ். இங்க எது இந்த சைடு வந்தா இங்கேயும் துணி கடை இருக்கு. ஃபுல்லா துணி கடை. இந்த சைடு வந்துட்டு அவ்வளவுதான், இருட்டு காடு. ஆனந்தத்துல இருந்து அந்த சைட்லாம் நடந்து வந்தா ஒரே ட்ரெஸ் கடை தான் இருக்கு. ராம்நாத்ல அக்ரஹாரம் ரோடு ஃபுல்லா நடந்தீங்கன்னா எல்லா பர்ச்சேஸும் இங்க முடிச்சுட்டு போயிடலாம். இந்த ஸ்ரீ பாலாஜி அப்படின்ட்டு டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு பெரிய ஒரு கடை இருக்கு. இங்க வந்து உள்ள நல்ல பெரிய துணி கடை இருக்கு. இந்த சைடு வந்தா ஒரு மினி சென்னை இங்க இருக்கு. ராம்நாட்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த கடை பாத்திமா ட்ரை ஃப்ரூட்ஸ். நம்ம சுத்தி மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். இப்போ பீமா ஜுவல்லரி கிட்ட வந்துட்டோம். இங்க வந்து கவரிங் ஜுவல்லரி இருக்கு. சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கு, வாங்க அதுக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறோம், வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், தாகத்துக்கு நம்ம ஜூஸ் குடிக்க போறோம். அது வந்து ஸ்மூத். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குடிக்கலாம். சூப்பரா இருக்கு. அப்படியே கரைஞ்சு ஓடுது. கேரமல் கிரீம் சூப்பரா இருக்கு. நாம வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்ல இந்த நிலக்கடலை அப்புறம் வந்து ஊறுகாய் வாங்கியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. போகும்போது சாப்பிட்டு போகலாம். வாங்க சாப்பிடலாம். இப்படி குடிச்சு யாரெல்லாம் இந்த மாதிரி குடிக்கிற தரமா இருக்கு கமெண்ட். இந்த தெரு ஃபுல்லாமே இப்படிதான் இருக்கு. ஒரு கடைகள், அதே மாதிரி எல்லா கடைகளையும் இந்த ஒரு தெருவிலே இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிக்கலாம், அலைய வேண்டிய தேவையில்லை. இங்க வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிக்கலாம் ஒரே தெருவில். அதுவும் ராம்நாட்டில் தான் இருக்கு. அப்புறம் பக்கரத்தை நல்லபடியாக கொண்டாடுங்க. ஹாப்பி பக்கரத்து எல்லாத்துக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.